ஹலோ காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3வது குழியில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் பீட்ஸு. ஸோ பீட்ஸ் எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நம்ம தண்ணி லைட்டாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி சர்க்கிளில் நீங்கள் இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஷேப் வந்துடும். இல்லைனா உங்களுக்கு ஓவலாக வந்துச்சுன்னா எந்த பக்கம் ஓவலாக இருக்கோ லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா நிக்கரம் ஒயர் அட்டாச் பண்ணுறோம். அதனால் கிராக் எதுவுமே இருக்கக்கூடாது. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஊசியில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக தண்ணி வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிராக் எதுவும் விழாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிக்கரம் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் பார்த்திங்கன்னா 1.4 கட் பண்ணியிருந்தேன். அதோட கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே நம்ம அதை உள்ளே சொருகணும். அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் போதும். இது கொஞ்சம் பெருசாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி சென்டராக நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த ஊசி இருக்கிறப்போ உள்ளே போகாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 0.7 அளவு நான் ஸ்கேல் எடுத்து நல்லா க்ளே அந்த சைஸில் நல்லா நீட் பண்ணிக்கிறேன். ஸோ பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் நீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிராக்ஸ் நிறையா வரும் கொஞ்சம் க்ளே ட்ரையாக இருந்தால். அண்டு வெட்டாக இருந்தால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒட்டிடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் லைட்டாக நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் மறுபடியும் இல்லைனா ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் நல்லா நீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்கேல் வச்சு நீங்கள் கரெக்டாக ரோல் பண்ணிங்கன்னா ஸ்லாப் கரெக்டாக வந்துடும். அண்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட குட்டி அந்த குங்குமம் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு கோயிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா இந்த மாதிரி டப்பா. ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். அது நல்லா ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது ப்ரெஸ் ஆகி மேலே வந்துடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 3 இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நீட் பண்ணிட்டேன். அண்டு உங்கள் ஸ்மூத்திங் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியே நம்ம விட போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம பீட்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக இந்த மாதிரி சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 0.7 வேணான்னா நீங்கள் 0.4 கூட எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் 7 எடுத்திங்கன்னா வெயிட்டாக இருக்கும். 4 எடுத்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஆன்டி கோல்டன் கலர் தான் அடிக்கிறேன். ஸோ நான் ப்ரெஷ்ஷை தண்ணியிலே வச்சதுனால அப்படியே பெயிண்டில் எடுத்து அடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி அதிகமாக இருக்குது, பெயிண்ட் கம்மியாக இருக்குது. அந்த ஷிம்மர்ஸ் தனியாக வந்துடுச்சு. ஸோ 2வது பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நான் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு ஃபுல்லாகவே நான் கொடுக்குறேன். ஸோ எங்கெல்லாம் கொடுக்குறேன்னு கொஞ்சம் பிரித்து நான் காட்டியிருக்கேன். அண்டு இயரிங்ஸ் இதே மாதிரி தான் ஹோல்ஸ் போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக நான் அடிச்சிட்டேன். அண்டு பார்த்திங்கன்னா வார்னிஷும் நான் அடிச்சிட்டேன். ஏன்னா அது வீடியோ லாங்காக இருக்கும்னு நான் அடிச்சிட்டேன். அண்டு நீங்கள் டபுள் சைடு வேணாலும் அடிச்சுக்கலாம். நான் மேலே மட்டும் சிங்கிள் சைடு மட்டும் அடிச்சுட்டு அப்புறம் கோத்துட்டு பின்னாடி அடிச்சுலாம் நான் விட்டுட்டேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கோக்குறப்ப இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறப்ப லைட்டாக அது பிளாக் ஆகிருக்கும். ஊசி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஸோ எடுத்து விட்டிங்கன்னா அந்த இடம் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறம் நான் ஒயர் எடுத்து நல்லா அந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கோத்திக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ஹோல்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, கொஞ்சம் அந்த இடம் லூஸாக இருந்தால் நீங்கள் கம் வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க. எந்த எதுவும் அந்த மாதிரி இல்லை, மேபி உங்களது இருந்தால் நீங்கள் நல்லா ஸ்டிக் பண்ணிடுங்க. அண்ட் எது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கோத்தணும். பீட்ஸ் ஒன்றா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலே டாப் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ரவுண்டாகவே இருக்கணும்னால நான் பீட்ஸே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே அதாவது ஸ்டெப் மாதிரி அடுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த காசு மாலை ஃபினிஷிங் வரும். அண்டு நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பண்ணியிருப்பேன். பட் இது நெக்லஸ் அளவு தான் எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு 6 அளவுனா இப்போ எந்த அளவு பண்ணணும் பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ நல்லா கோத்தியாச்சு. இந்த பக்கம் நான் லாக் பண்ணிட்டேன். கொஞ்சம் இப்படி லூஸாக தான் இருக்கும். இந்த பக்கம் நம்ம டைட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அந்த லாக் போடுறதுக்கு முன்னாடி கியர் லாக் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பீட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கூட கியர் லாக் போடலாம். கொஞ்சம் உங்களுக்கு க்ரிப் கிடைக்கும். இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகுதுன்னா நீங்கள் கம் வச்சு கூட ஸ்டிக் பண்ணிங்கன்னா அந்த காசு மாலை டெக்ஸ்சர்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் ஃபினிஷிங். ஸோ லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் இழுத்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கணும். அந்த பீட்ஸ் கொஞ்சம் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் வார்னிஷ் வந்து அடிச்சிட்டேன்னா, நான் ஒரு பீஸாக வந்து வார்னிஷ் அடித்தேன். அது காட்டின வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து வார்னிஷ் வந்து அடிச்சுக்கலாம். நான் எல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு அந்த பீட்ஸில் எல்லாமே நான் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோத்திட்டேன். இப்போ கோத்துனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் எக்ஸஸை. நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா எண்டு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ரைட் சைடு வந்து லூஸாக இருக்கும். அதனால் நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அதை வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா லூஸாக இருக்கும், ரொட்டேட் ஆகும். நீங்கள் வேணால் கம் வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதுவும். ஸோ நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அது ஸ்டெப்பாக வருதா பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா நல்லா லாக் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், நான் இந்த பக்கம் வந்து லாக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருந்ததுக்கப்புறமா நான் வந்து டைட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சாரீக்கு மேட்சாக இல்லை ட்ரெஸ்க்கு மேட்சாக வேணால் நீங்கள் வந்து டாட் மாதிரி கொடுத்துக்கலாம் பெயிண்டில். இல்லை குந்தன் ஸ்டோன் இல்லைனா நார்மல் ஸ்டோன் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த மாதிரி கோல்டாகவே ப்ளைனாக விட்டுட்டேன். நம்ம எதுக்கு வேணால் வேர் பண்ணிக்கலாம். அதனால் நான் இந்த மாதிரி ஆன்டி கோல்டு கலர்லேயே விட்டுட்டேன். தேங்க்யூ.